வணக்கம். இது 8ஆம் தேதி மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்ததுங்க. 15 மினிட்ஸ் கேண்டில்ல. இந்த கேண்டில்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல லைவ்ல என்னென்ன சொல்லியிருக்கோம். நம்ம ஒரு ஒரு 2 மணி நேரம் 11 o'clock மட்டும் லைவ்ல இருந்தோம். அந்த லைவ்ல வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கோம், குறிப்புகள் சொல்லியிருக்கோம்னு சொல்லிட்டு இது கூட ஜாயின் பண்ணி போட்டுடுறேன். பாருங்க, ஒரு 10 நிமிஷத்து வீடியோ பாருங்க, எந்தெந்த இடத்துல நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம்னு சொல்லி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். இது கூட அது ஜாயிண்ட் ஆகி போட்டுவிடுறோம். மார்க்கெட் எடுத்த இடத்துல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் என்ன பண்றாங்கிறது பார்க்கலாம். கீழே அதுலயும் கீழே ஓப்பன் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் மேலே டிராவல் ஆயிட்டாங்க அப்படின்னுச்சுன்னா ஸ்டாப் லாஸை மட்டும் மேலே போட்டு வெயிட் பண்ணுவோம். கிடைக்கிறது கிடைக்கட்டும், இன்னைக்கு கிடைக்கிறது கிடைக்கட்டும். ஏன்னா மேலதான் போறாங்க. ஆனா எவ்வளவு தூரம் போயிட்டு முட்ட போறாங்க, திருப்ப போறாங்கிறது இன்னும் கன்ஃபார்மா முடிவெடுக்க முடியல. ஆனா மேல போறக்கான வாய்ப்புகள் தெரிஞ்சிச்சு. இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து, அதாவது நம்ம எங்க சொல்றோமோ அந்த ஸ்பாட்ல இருந்து என்ன நடக்க போகுதுங்கிறது தான் மேக்சிமம் நம்ம பார்ப்போம். என்ட்ரி எடுத்ததுக்கு ஒரு 10 பாயிண்ட் பிளஸ்ல தான் இருக்காங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் மேல போறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம். கொஞ்சம் நல்ல பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சுன்னா எடுத்துட்டு வந்தேன். இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் தூக்கி மேலே போடலாங்க. ஆனால் அடிச்சிரும். அடுத்த கேண்டில் அடிக்கும், ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அடுத்த கேண்டில் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு தான் பார்க்கும். அவங்க இப்போ இவ்வளவு தூரம் சின்னதா பிளஸ் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு மைனஸை கொடுத்து தான் கூட்டிட்டு போவாங்க. மைனஸை கொடுத்து தான் கூட்டிட்டு போவாங்க. இந்த ஸ்டாப் லாஸை நம்ம ஒரு 1 ரூபி மேலே வச்சுக்குவோம். சப்போஸ் அடிச்சிருச்சுனாலும் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, அப்படியே மேலே கூட்டிட்டு போயிட்டாங்களும் கூட்டிட்டு போகலாம். இப்போ 214 ரூபாய்க்கு நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். 10 பாயிண்ட் தான் மேலே இருக்காங்க. ஆனால் மார்க்கெட் இன்னும் மேலே கொஞ்சம் டிராவல் ஆக வாய்ப்புகள் இருக்கிறது. டிராவல் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனால் கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் பயங்கரமா அடிச்சு தான் போறாங்க. ஒரு 20 பாயிண்ட் வச்சு ஒரு கரெக்டான பொசிஷன்ல கிடைச்சிச்சுன்னா நம்ம வெளியே வந்துடலாம். இருந்தாலும் இப்போ ஒரு சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் தோணுது. அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன சான்ஸ் இருக்கிற மாதிரி தோணுது. இப்போ நம்மளை அடிக்கிறதை விட அவங்களுக்கு முக்கியம் வந்து அடுத்த ஸ்டாப் லாஸ் மேல இருக்கிற ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. அதனால நம்ம ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரியாது. அதனால மேல கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை நம்பி தான் நம்ம போட்டிருக்கோம். ரொம்ப முக்கியம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான். அவங்க மேல இருக்கிற ஸ்டாப் லாஸ்ல அடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. அதுக்கு இவங்க மேல டிராவல் பண்ணியே ஆவாங்க. அந்த சான்ஸ் நமக்கு ஒரு சின்ன ஒரு 20 பாயிண்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்கால்பிங் பண்றதுக்கான வாய்ப்புகள். ஆனா அப்பவும் பாருங்க 10 பாயிண்ட் வச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க, பக்கத்திலேயே வச்சுட்டு இருக்காங்க. எடுப்பனா இல்ல எடுத்துருவனா அப்படின்ட்டு. அதாவது ஒரு 15 பாயிண்ட தாண்டி இருக்காங்க. எந்த கேண்டில் வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் சர்ன்னு. ஏன்னா அதனாலதான் நம்ம ஸ்டாப் லாஸ் மேல தூக்கி போட்டு உட்காந்துருக்கோம். அடிச்சா ₹1 லாபம் கிடைச்சால், இல்லைனால் ஒரு ₹20 இதுல அடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி அந்த யோசனை பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 20 பாயிண்ட் கிட்டத்தட்ட ரீச் ஆச்சுன்னா கூட போதும். எடுத்துட்டாங்க, 20 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. 34 மேலதான் போறாங்க. இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நானு. இன்னும் கட் பண்ணல. 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் கிட்டத்தட்ட போயிருவாங்க போல இருக்கு. 30 பாயிண்ட் ரீச் பண்ணிட்டாங்க. 30 பாயிண்ட் ரீச் பண்ணிட்டாங்க. 30 பாயிண்ட் ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ கண்டிப்பாக ஒரு 20 பாயிண்ட் நம்ம போதும்னு நினைச்சோம். அதனால நம்ம 35க்கு ஸ்டாப் லாஸை ஏற்றி போடுகிறேன். 20 பாயிண்ட் போதும்னு நினைச்சோம், 30 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 235க்கு ஸ்டாப் லாஸை மேல தூக்கி போட்டிருக்கேன். நமக்கு லக் இன்னைக்கு இருந்து அப்படின்னுச்சுன்னா, நம்ம என்ட்ரி கொடுத்த இடம் கரெக்டா இருந்துச்சுன்னா இன்னொரு 10-20 பாயிண்ட் கடை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த இடத்துல சொல்ல முடியாது. திருப்பி அடுத்த கேண்டில் ரிவர்ஸ் ஆகி அடிச்சு ஸ்டாப் லாஸ் உடைச்சு விட்டாலும் உடைக்கலாம். இருந்தாலும் நமக்கு 20 பாயிண்ட் போதுமானது. சப்போஸ் இந்த லக்கு மேல போச்சுனால் கிடைக்கும், இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிரும். லக்கு போனுச்சுன்னா போனதுதான், இல்லைனால் ஸ்டாப் லாஸ் அடிச்சிரும். பார்ப்போம். 20 பாயிண்ட் பிளஸ்ல தான் இருக்கும். அதனால இன்னொரு 10 பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கான்னு பாக்குறோம். ஆனா இன்னுமே கொஞ்சம் மேல போறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. ஆனா கிடைச்சா 20 பாயிண்ட், இல்லைன்னா 50 ரீச் ஆச்சுனால் நான் ரெடியா இருக்கேங்க கட் பண்றதுக்கு. சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த கேண்டில் என்ன பண்ணுதுன்னு தெரியல.
பாத்தீங்களா, ஸ்டாப் லாஸ்க்கே தேடி வந்துட்டாங்க. ஒரு 40 இப்போவே ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் கிடைச்சும் மிஸ் ஆகுது. ஆனால் அங்க பொசிஷன் பாத்தீங்கன்னா மேல போறக்கா தான் தள்ளிட்டு இருக்காங்க. நமக்கு இந்த பொசிஷன் மேல போறக்கா தான் தள்ளிட்டு இருக்காங்க. இந்த கேண்டில் இறங்குற மாதிரி எனக்கு தெரியல. நான் மேலே ஏன்னா சொல்ல முடியாது, திடீர்னு ஒரு வீச்சு ஒரே ஒரு குச்சி விட்டு தூக்குனாலும் தூக்கிடுவாங்க. குச்சி விட்டு தூக்குனாலும் தூக்கிடுவாங்க. ஆனா நம்ம என்ட்ரி எடுத்த இடம் கரெக்டா இருக்கு. நமக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கரெக்டா தான் இருக்கு. இப்போ 30 கட் பண்ணாலும் 30 பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 40 கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் பாக்குறாங்க. இறக்குறாங்க ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் பாக்குறாங்க. ஆனால் போவதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருந்தனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு ஒரு 40 பாயிண்ட் ரீச் ஆகட்டும், கட் பண்ணிடலாம். நான் கரெக்டா 40 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டா வந்து நம்ம என்ட்ரி எடுத்ததுல இருந்து 254 போயிருக்கு. ஆனா நம்மளால கட் பண்ண முடியல. ஆனா இப்ப நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து மேல டிராவல் ஆனா தான் நம்மளால அதுல கட் பண்ண முடியும். இப்ப இவங்க வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் பாக்குறாங்க. வாய்ப்புகள் இருக்கிறதா? ரெடியா இருக்கேன். தாண்டுனாங்கன்னா கட்டு தாண்டிட்டாங்க. கட்டு 253க்கு கட் ஆயிருக்கு. 39 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. நமக்கு 39 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஓகே, இன்னைக்கு காலையில நம்ம ஒரு சின்ன நல்ல ஸ்கேல்பிங் பண்ணியிருக்கோம். இது மாதிரி தான், இதுதான் சொன்னேன் உங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிராக்டிஸ் கிடைக்கும். அந்த பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதை எடுத்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் எந்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் போவாங்க, எனக்குமே இன்னும் கண்டினியூஷன் எவ்வளவு தூரம் போகுங்கிறது நான் இன்னும் இல்லை, பார்க்க தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த ஒரு 40 பாயிண்ட் நமக்கு ஒரு நல்ல ஒரு இடம். எடுத்த முடிவு கரெக்டான முடிவுகள். இந்த இடத்துல ஏன்னா நம்ம கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. ஆனா மேல போறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. இன்னைக்கு மேல இருக்கிறவங்களோட என்ட்ரிஸ் எல்லாம் கட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்குன்னு டக்குன்னு அங்க கொடுத்துட மாட்டாங்க. இப்படி கரெக்டா கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம ஆளுங்க சின்ன ஸ்கேல்பர்ஸ் எல்லாம் உள்ள வந்து ஈஸியா பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால ஒரு சில இடங்கள் அவங்க டிராவல் பண்ணுவாங்க, அந்த இடத்துல எடுக்கலாம். திருப்பியும் புட்டுக்கு வருவாங்கங்கிற இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க கூடாது. என்னோட ஸ்கேல்பிங் மெத்தட்ஸ் உங்களுக்கு அனலைஸ் ஏதாச்சும் நல்ல அனலைஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போட்டு நல்லா ஸ்டாப் லாஸை போட்டு கரெக்டா கெஸ் பண்ணி எடுங்க, தப்பு இல்லை. நம்ம அட்வைசர் கிடையாது, நம்ம மேக்சிமம் பிராக்டிஸ் தான். நம்ம வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு பிராக்டிஸ் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பா தான் நான் பாக்குறேன். எனக்கு என்னமோ இது உடைச்சதுக்கு அப்புறம் முடிவு பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பிளஸ் ஆர் மைனஸ் சைடுவேஸ் மாதிரி பிடிச்சுக்குவாங்க. பார்ப்போம். இந்த இடத்துல எங்கேயோ வச்சு என்ட்ரி கொடுத்து ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டா கண்டிப்பா ஹிட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த இடம் பூராமே டிராவல் ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்களா, இந்த மைனஸ்குள்ளதான் வச்சிருக்காங்க. அதனால இந்த இடத்துல பூரா இந்த கிரீன் காட்டுறது பூராமே நம்ம இன்வைட் பண்ணிட்டு ஒரு அடி. ஏன்னா இன்வைட் பண்ணிட்டோம்னா இதுல இருந்து எங்க இருந்தாலும் இதுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ் இருக்கும், அவங்கள ஒரு அடி வாய்ப்புகள் இருக்கிறது. சொன்னேன் இல்லைங்களா, கண்டிப்பாக இது வந்து நம்மள உள்ள கூட்டிட்டு வர்றதுக்கான வழி. உள்ள கூட்டிட்டு வந்து
எங்க ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போமோ அங்க எல்லாத்தையும் ஒரு தட்டு தட்டா போகிறார்கள். இதைத்தான் பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. எல்லா நாளும் எல்லாம் ஒரே மாதிரி நடக்காது. இப்ப ரன்னிங்ல என்ன நடந்துட்டு இருக்கு, அவங்க என்ன யோசிக்கிறாங்க, நம்ம என்ன யோசிப்போம், இது எல்லாமே ஒரு செக் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு முடிவுகள் எடுக்கணும். இதெல்லாம் அவங்க கையில இருக்கிறது. அவங்க கையில என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இன்ஷூட் நம்மள ஸ்டாப் லாஸ் அடிக்கலாம், இல்ல கூட்டிட்டு போலாம். கரெக்டா சொன்னேன். இதுக்கு கீழே யாரு ஸ்டாப் லாஸ் இருந்தாலும் இப்ப அடிச்சிருக்கும். இதுக்கு கீழே எங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தாலும் அடித்திருக்கும். நம்மள இவ்வளவு தூரம் மைனஸை காட்டி அதுக்கப்புறம் மேல கூட்டிட்டு போறாங்க. மைனஸை காட்டி மேல கூட்டிட்டு போறாங்க. இதுவுமே கரெக்டா 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கிடைக்குமாங்கிறது யோசனையா இருக்கு. ஆனால் கூட்டிட்டு போறாங்க, வாய்ப்புகள் இருக்கிறது. கூட்டிட்டு போறாங்க, வாய்ப்பு இருக்கு. அதுவுமே பிக் பயங்கரமா அடிச்சு விடுறாங்க. வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம். மூணாவது டைம் ஏதாச்சும் உடைச்சிட்டாங்க அப்படின்னுச்சுன்னா மேலேயே போயிடும். மார்க்கெட் மேலே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒரு சின்ன ஒரு 2 ரூபா மேலே ஸ்டாப் லாஸா போட்டு உட்காந்துக்கலாம். மேலே போனால் போகட்டும், இல்லைன்னா 2 ரூபா லாபத்தோட வெளியே வந்துடலாம். இதுதான் சேஃப்டி. மேலே போனால் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் போகட்டும், இல்லைன்னா ஒரு 2 ரூபா ஸ்டாப் லாஸோட வெளியே வந்துடலாம். அங்கேயே போகும்னு நினைச்சா ஒரு பெரிய மைனஸை கொடுத்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 248க்கு எடுத்தோம், 258 ரேஞ்சுக்கு மேல போயிருக்காங்க. 64 மட்டும் போயிருக்காங்க. 20 பாயிண்ட் ரீச் ஆகல. ஆனால் இந்த இடத்துலயும் உடைச்சால் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா திருப்பியும் ஒரு கொடுத்துட்டேன், இந்த பெரிய கேண்டில் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் எடுத்தாலும் வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் சேஃப்டியா ஒரு 10 பாயிண்ட் போடுவோம். ஆனா அடிச்சிரும். 10 பாயிண்ட் போட்டோம்னா அடிச்சிரும். இல்ல அப்படியே போறாங்க பரவாயில்லை. இப்போ 20 பாயிண்ட் தாண்டினாங்கன்னா நாம கட் பண்ணி விடுவேன். கொடுத்துட்டு இறக்குறாங்க. 20 பாயிண்ட் கிடைக்கல. கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் தட்ட போறாங்க. அதான் இந்த கேண்டில் கொடுத்தோங்கிறதுக்காக ஒரு தட்டுவாங்கன்னு நினைச்சேன். இவ்வளவு பெரிய கேண்டில் கொடுத்துட்டாங்கிறனால ஒரு தட்டுவாங்கன்னு நினைச்சேன். ஒரு சின்ன மைனஸ் வந்துருச்சு. கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் தட்ட தான் பாக்குறாங்க. வாய்ப்புகள் மேல கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்ப என்ன நடக்க போகுது, நானே கட் பண்ணலாமா இல்ல மார்க்கெட்டை காட்டலாமா? சரி, மார்க்கெட் காட்டுவோம். பாருங்க, மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நமக்கு இங்க ஸ்டாப் லாஸை தட்டுவதற்கு பாக்குறாங்க. அந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ் தட்டல, இன்னும் தட்டவில்லை. ஆனால் தட்டுறக்கான முயற்சி நடக்குது. ஸ்டாப் லாஸ் தட்டுறக்கான முயற்சி நடக்குது. ஏன்னா இந்த பெரிய கேண்டில் கொடுத்துட்டாங்க. அதனால ஸ்டாப் லாஸ் தட்டுறதுக்கு தான் பாக்குறாங்க. வெயிட் பண்ணுவோம். போனால் கிடைக்கட்டும், இல்லைன்னா 10 பாயிண்டோட வழி வந்துடலாம். போதும், இன்னைக்கு ஸ்கால்பிங் போதுமானது. கிடைச்சா 20 பாயிண்ட், இல்லையா 10 பாயிண்ட். அப்படியே கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா 20 பாயிண்ட் ஈஸியா கிடைச்சிரும். ஆனால் இல்லைனால் 10 பாயிண்ட். நான் இந்த கேண்டில் இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு மைனஸை காட்டாம கூட்டிட்டு போவாங்கிறது ரிஸ்க் தான். காட்டுறாங்க. ஆனா திருப்பி ஏதாச்சும் என்ட்ரி மேல போறோம்னு சொல்லி என்ட்ரி யாராச்சும் இந்த இடத்துல ஆயிட்டாங்கனால அவங்களுக்கு சிக்கல் தானே. அதனால அவங்க வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. ரொம்ப இறக்கறதுக்கு யோசிப்பாங்க. ரைட்டு மேல டிராவல் ஆயிடுச்சு. 20 பாயிண்ட்டுக்கு மேலேயே போயிடுச்சு. கட்டு 20 பாயிண்ட் மேல போயிடுச்சு. கட்டு ரைட். இன்னும் மேலதான் டிராவல் ஆவாங்க. ஆனா நமக்கு கரெக்டான இடத்துல போதுமானது. இனி ஏன்னா இந்த இடத்துல இருந்து எதை வேணாலும் பண்ணலாம். அடுத்த ஹை எடுத்துட்டாங்க. 1 2 3
மூணாவது ஹை இதை பிடித்து விட்டது. இந்த இடத்துல இருந்து என்ன வேணாலும் பண்ணலாம். இது மேல போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு நீ கால் சைடு தான் சொல்லிட்டு இருந்தேன். கால் சைடு தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா பிளஸ் ஆர் மைனஸ் நிறைய அடிச்சு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல போனாலும் போகலாம். இல்லை, இதுக்குள்ள எடுத்துட்டு மூணாவது ஹை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இறக்கினாலும் இறக்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா கால் சைடு கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும். சரி சரி, இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். என்ன பொசிஷன்ல இருக்கு, என்ன மாதிரி நடந்திருக்குன்னு லைவ்லயே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து சொல்லியாச்சு. சரிங்களா, லைவ்லயே ஓரளவுக்கு நல்லா பார்த்து சொல்லிட்டேன். சரி, தேங்க்யூ கைஸ். இந்த ஹெட்டை உடைச்சாங்கன்னா ஏதாச்சும் பாருங்க, உங்க அனலைஸ் நல்லா இருந்தா எடுங்க. இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் அடிச்சு விட்டுட்டு போவோம். சரிங்களா? சரி கைஸ், சரி, இதோட லைவ் வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.